வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடந்தாலோ நம்ம மைண்டுக்கு டக்குன்னு தோன்றது பார்த்திங்கன்னா இந்த கேசரி தாங்க. அது எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம். எந்த கப்பை நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பு தாங்க நம்ம கடைசி வரைக்குமே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். நான் ஒரு கப் அளவுக்கு ரவாவை நல்லா சூடு படுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. இது ஏற்கனவே ரோஸ்டடு ரவா தான், அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு வந்தால் போதும். அதே அளவுக்கு கரிஞ்சிடாமல் நீங்கள் பார்த்து வறுத்துக்கணும். அதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வானலியில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம 1க்கு 2 அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதித்து வர்றப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை கலருக்காக நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் தாங்க சேர்த்துருக்கேன், கேசரி பூ கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சம் சால்ட் சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டோட இதை நமக்கு எடுத்து எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரவாவை நம்ம அப்படியே மேலோட்டமாக தூவி கொடுக்கணுங்க. அப்படியே உடனே நம்ம ரவாவை கொட்டிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டித்தன்மை பட்டுரும். ரவா போட்ட கையோட உடனே கட்டி பட்டுரும். அதனால் நம்ம அப்படியே மேலோட்டமாக தூவி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கனாலே ரவா நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பூ போல் வெந்து வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை நம்ம ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருக்கோங்க. அதுவும் அதே மெஷர்மெண்ட்டு தாங்க, 1க்கு 2 அந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டு தான். அதை அப்படியே நம்ம சர்க்கரையும் ஒன்றா கலந்துட்டு கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம கிண்டணுங்க. கிண்டுறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸ் உடனே உருவாகும். ரவாவும் சர்க்கரையும் உடனே ஆட் பண்ணி சேர்க்குறப்ப அது நீங்கள் கைவிடாமல் நம்ம கிண்டிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அது ஒன்று போல் நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேசரி ரெடியாகி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் என்னங்க, நமக்கு வாசனைக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி கேட்கல, எங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி வாசம் பிடிக்காது, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து முந்திரி பருப்பை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு அடுப்பில் நம்ம சட்டியை சூடு பண்ணிவிட்டு நம்ம கீ போட்டுட்டு முந்திரி பருப்பை வறுத்து நம்ம அதில் போட்டுருவோங்க. சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டு கேசரி இப்படி தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.